சார், அதாவது வயநாட்டில் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வர்றார். ஆனால் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் வந்து கருத்து முன்னிட்டார். அதாவது அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து அந்த பகுதியில் எந்த விதமான மேம்பட்ட பணிகளையும் செய்யல அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு எல்லாம் சீமான் அவர்கள். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குறித்து நாம் தமிழர் கட்சி சீமானின் கருத்துக்கு காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பதிலடி கொடுத்துள்ளார். 100 கோடிக்கு மேல சம்பளம் வாங்கக்கூடிய மிகப்பெரிய நடிகர்கள்லாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அரசியல் பேசுறாங்க. ஆனா இந்த ஒரு விஷயங்கள்ல உதவி பண்ண மாட்டாங்க. அது முன்வரணும், மக்கள் பார்த்து கொண்டு இருக்காங்க. உண்மையான கஷ்டமான சூழலில் யார் போய் நிற்கிறாங்க? இப்ப எங்க தலைவர் வந்து எதிர்கட்சி தலைவர், நாடாளுமன்றம் நடந்து கொண்டு இருக்கு. எதுக்கு மணிப்பூருக்கு ஓடுறாரு? அங்க எதற்காக வயநாடுக்கு போறாருன்னா, அவர் மக்களோடு மக்களாக இருக்கார், மக்களுடைய முகமாக, மக்களுடைய குரலாக இருக்கிறார். இதே போன்று வாய் கிழிய பேசுபவர்கள் எல்லாம் இது மாதிரி முன்னுக்கு வரணும். நாங்களும் மக்களுக்காக இருக்கோம். ஆனா அது மாதிரி இல்லையே, குற்றம் சொல்றது, வழக்கு போடுறது, மிரட்டுறது, இதில் தானே இருக்காங்க. சார், அதாவது வயநாட்டில் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து மீட்பு பணியில் ஈடுபட்டு வர்றார். ஆனால் நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் வந்து கருத்து முன்னிட்டார். அதாவது அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து அந்த பகுதியில் எந்த விதமான மேம்பட்ட பணிகளையும் செய்யல அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு எல்லாம் சீமான் அவர்கள் வச்சிருக்காரு. எந்த நாடாளுமன்ற உறுப்பினர் செய்யாதையா வந்து 5 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்தாங்க? அவரை போய் எங்கேயாவது ஜெயிச்சுட்டு வர சொல்லியே. காங்கிரஸ் அங்கே நிற்க ஜெயிக்கிறதெல்லாம் எங்கேயாவது போய் ஜெயிச்சுட்டு வந்து பேச சொல்லுங்க. தலைவர் தானே, அவர் ஏன் அங்கே வெற்றி பெற முடியல? ரைட், தேங்க்யூ. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.